Hello friends, welcome to GS Fashions. இந்த வீடியோவில் நம்ம பேக் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். எப்பயும் போல் நீடில் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டை வெளில எடுத்து ஒரு லாக் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கலாம். லாக் ஸ்டிச்னால் சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு இந்த த்ரெட்டை கொஞ்சம் லென்த்தாக எடுத்துக்கணும். எடுத்துட்டு நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு இங்கே ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ரிவர்ஸில் த்ரெட்டை இப்படி எடுத்து இந்த ஃபஸ்ட்டு போட்ட செயின் ஸ்டிச் உள்ள நம்ம இன்னொரு செயின் ஸ்டிச் போடுறோம். அவ்வளோதான். போட்டுட்டு இந்த ரிவர்ஸில் எடுத்த செயின் ஸ்டிச்லேருந்து திருப்பியும் லென்த்தாக நம்ம த்ரெட்டை எடுத்துக்கணும். த்ரெட்டை எடுத்துகிட்டு திருப்பியும் சின்ன செயின் ஸ்டிச் போடுறோம். ரிவர்ஸில் த்ரெட்டை எடுக்கிறோம். அது உள்ள ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். எடுக்கும் போது த்ரெட்டை கொஞ்சம் லென்த்தாக எடுக்கிறோம். இதுக்கு இன்னொரு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட்டட் செயின் ஸ்டிச். இந்த 3 செயின் ஸ்டிச்சும் சேர்ந்து நம்மளுக்கு ஒரு நாட் மாதிரி விழுறதால இது நாட்டட் செயின் ஸ்டிச் ஆர் பேக் செயின் ஸ்டிச். நீங்கள் இதை நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். திருப்பியும் ப்ரீவியஸாக போட்ட செயின் ஸ்டிச் உள்ள ரிவர்ஸில் செயின் ஸ்டிச் ஒன்று போடுறோம். இப்போ இந்த செயின் ஸ்டிச்சில் நீங்கள் இந்த சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் போடாமல் இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் பாருங்கள், இப்படி ரிவர்ஸில் நம்ம குத்தும் போது இப்படி வந்துடும் த்ரெட்டு. அதால் நம்ம சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் மாதிரி போட்டுட்டு அதான் செயின் ஸ்டிச் போட்டுட்டு திருப்பி ரிவர்ஸில் ஒரு செயின் ஸ்டிச் போடணும். அப்போ 3 சேர்ந்து ஒரு நாட்டட் ஸ்டிச் மாதிரி விழுந்துடும். இந்த ஸ்டிச்சை எங்கே யூஸ் பண்ணலான்னா நெக் டிசைன்ஸில் நீங்கள் கொடுக்கும்போது அழகாக இருக்கும். நான் நெக்ஸ்ட்டு கிளாஸ் இதுலேயே பீடை வச்சு எப்படி பேக் செயின் ஸ்டிச் போடுறதுன்றது சொல்லித்தரேன். இதில் இம்பார்ட்டண்ட் என்னென்னா இந்த 3 தான். 3 செயின் ஸ்டிச் வரணும், அவ்வளோதான். இப்படி போடுறோம். சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கிறோம். இதுக்கு ரிவர்ஸில் எடுத்து உள்ள ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். அவ்வளோதான். திருப்பியும் லென்த்தாக த்ரெட்டை எடுக்கிறோம். இது உள்ள ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். திருப்பி ரிவர்ஸில் எடுக்கிறோம். ஒரு செயின் ஸ்டிச் பண்ணுறோம். இங்கே எண்ணில் ஒரு எண் நாட் போட்டுடலாம். இப்போ நம்ம சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம்.
அதுக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு இதுக்கு என்ன ரூல் ஃபாலோ பண்ணோமோ அதே தான் இதுக்கும். நான் போட்டு பார்த்த வரைக்கும் எனக்கு சரி த்ரெட்டில் தான் பிடிச்சிருந்தது. இந்த நாட்டட் ஸ்டிச் வந்து நல்லா தெரிஞ்சது. த்ரெட்டை எடுக்கிறோம், ஒரு சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம், ரிவர்ஸில் த்ரெட்டை இழுக்கிறோம். இந்த ரிவர்ஸில் ஃபஸ்ட்டு எடுத்த செயின் ஸ்டிச் உள்ளே குத்தி திருப்பியும் த்ரெட்டை வந்து முன்னாடி இழுக்கிறோம். த்ரெட்டை எடுக்கிறோம், சின்னதாக இங்கே ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கிறோம். அப்புறம் அப்படியே ரிவர்ஸில் எடுத்து இங்கே ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். ரொம்ப ஈஸி தான் இந்த ஸ்டிச்சு. நம்ம பேசிக்காக எல்லாத்துக்குமே செயின் ஸ்டிச்சை மட்டும் நல்லா லேர்ன் பண்ணிட்டா போதும். அதுலேயே இதெல்லாம் வந்து வேரியேஷன்ஸ், அவ்வளோதான். இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இங்கே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எண்ணில் ஒரு நாட் போட்டுக்கலாம். எண் நாட்டோட டீட்டெயில்டு வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இதுதான் பேக் செயின் ஸ்டிச். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இதிலே பீட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து பேக் ஸ்டிச் போடுறதுன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.